வணக்கம். ஸ்விங் மிஷினில் பேப்பர் ப்ராக்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி வளைவான இந்த லைனாக இருக்கட்டும், இந்த ஸ்பைரல் மாதிரியான இந்த ஸ்பைரலும் சரி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நார்மலாக எல்லா ஷேப்லேயும் நமக்கு பண்ணக்கூடிய தப்பு என்னங்கிறதையும் மிஸ்டேக் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம நீடில் ஸ்டார்டிங் பாயிண்டில் குத்திட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம இந்த ஸ்பைரலெல்லாம் போடும்போது என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, நீடில் மேலே எடுத்துருவோம், புஷ் பண்ணி வைக்காமல். மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கிளாத்தில் போடும்போது த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு லென்த்து பற்றாமல். அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நீடில் குத்தி வச்சுட்டு அந்த பஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டரை தூக்கி உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும். அதுதான் மெயினாக மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடியது. அதே மாதிரி இடத்த மிஸ் பண்ணிவிடுவோம், அந்த இடத்துல நீடில் குத்தாமல் தூக்கிட்டு திருப்பி அதே சேம் இதில் குத்துவோம். அந்த மாதிரி இருக்கும்போதும் இது உங்களுக்கு தப்பாக வரும். இதை பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீடில் பஞ்ச் பண்ணி வச்சு ஃபுட்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறமா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் போட முடியும். இது எல்லாத்தையும் நம்ம பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணல, கிளாத்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது டாட்டு, இது ப்ளவுஸில் யூஸ் பண்ணுற டாட்டு, அது சுடிதாரில் யூஸ் பண்ணுறது. இதை கிளாத்தில் எப்படி போடலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.